20 days 5 கிலோமீட்டர் சேலஞ்சில் இது டே 15. இன்னைக்கு ரெஸ்ட் டே தான். பிகாஸ் நாளைக்கு நம்ம ரேஸ் ஓட போகிறதால நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இந்த பல்கம்ல நடந்த இஷ்யூவால் என்னோட லீவில் 5 நாள் குறைஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம இப்போ சேலஞ்சை 20 நாள் இல்லை 16 நாள்லேயே முடிக்க போகிறோம். எப்பவுமே ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிக்கவரி ஆகணும். அந்த மாதிரி ஒரு ரிக்கவரி நாள் தான் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க. காலைல எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு சுடு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு டிஷர்ட் ஒன்று போட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சிங் தான் இருக்க போகுது. நமக்கு என்னென்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ என்ன சொல்லுங்கள், நான் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதுக்கான ஃபுல் வீடியோ போட்டுருவோம். இது பேபி பொசிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு டோட்டல் பாடி A to Z எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணி ரிகவரி பண்ணணும். ஹாம்ஸ்ட்ரிங்ல இருந்து கால் காஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரீ பண்ணணும். கடைசியா நம்ம ஃபோம் ரோலர், இதுதான் ஃபோம் ரோலர், இதை வச்சு ஃபுல் பாடி மசாஜ் தான். ரிகவரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் டெய்லியும் பண்ணுவேன். ஆனா இப்போ நாளைக்கு ரேஸ் ஓடுறதால இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ரொம்ப நேரமா ரேஸ்க்கு முன்னாடி நாள் எவ்வளோ ஸ்ட்ரெச்சிங் அந்த ஃபோம் ரோலர் பண்றோமோ அவ்வளோ நல்லது நமக்கு. இந்த ரெஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் எதுவுமே புதுசா ட்ரை பண்ணவே கூடாது. அங்க இருந்து கட் பண்ணா ஈவினிங் சைக்கிள் எடுத்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு சின்ன பசங்களோட ஜாலியாக விளையாட்டு டெஸ்ட்டுக்கு முன்னாள் நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்களோ அவ்வளோ நல்லது. அதனால தான் நான் இந்த நேரத்தில் சின்ன பசங்களோட விளையாடி எல்லாத்தையும் மறந்துட்டு நாளைக்கு ரேஸோட போகிறேன். நாளைக்கு ரேஸில் சந்திப்போம் மை டியர் காம்ரேட்ஸ். பாய்.